ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். டெல்லியில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடந்த நிகழ்ச்சியில் 35,440 கோடி ரூபாய் மதிப்பில் விவசாயிகள் நலன் சார்ந்த 2 முக்கிய வேளாண் திட்டங்களை பிரதமர் மோடி துவங்கி வைத்தார். 24,000 கோடி ரூபாய் மதிப்பில் துவங்கப்பட்டுள்ள தனதானிய கிருஷி யோஜனா திட்டத்தின் கீழ் வேளாண் பொருள் உற்பத்தியை அதிகரிக்கவும், விளைபொருட்களை சேமிப்பதற்கான கிடங்குகள் உருவாக்கவும், நீர்ப்பாசன திட்டங்களுக்கும் குறுகிய கால நீண்டகால பயிர்களுக்கான கடன் வழங்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பருப்பு உற்பத்தியில் சுயசார்பு நிலையை அடையவும், பருப்பு உற்பத்தியை பெருக்கி அவற்றிற்கான சேமிப்பு கிடங்குகளை உருவாக்கவும் 11,440 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டம் செயல்படுத்தப்படும். நிகழ்ச்சியில் விவசாயிகளுடன் உரையாடிய பிரதமர் மோடி வேளாண் தொழிலில் விவசாயிகள் சந்திக்கும் சவால்கள், விவசாயத்துறையில் நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினார். ஜம்மு காஷ்மீர், கர்நாடகா, மத்திய பிரதேசம், அசாம் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் வேளாண் உற்பத்தி, கால்நடை விவசாயம் சார்ந்த பல்வேறு திட்டங்களை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். புதுச்சேரி, ஆந்திரா, உத்தரகாண்ட், ஒடிசா, நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களில் மீன்வள அதிகரிப்பு தொடர்பான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசியதாவது: இன்று மிக முக்கியமான நாள். நாட்டில் புரட்சியை ஏற்படுத்திய பாரத ரத்னா ஜெயபிரகாஷ் நாராயண், பாரத ரத்னா நானாஜி தேஷ்முக் ஆகியோரின் பிறந்த நாள். இவர்கள் இருவரும் கிராமப்புற மக்களின் குரலாக எதிரொலிக்கின்றனர். நாட்டின் ஜனநாயகத்தை கட்டமைப்பதில் பங்காற்றியவர்கள். இன்று விவசாயிகள் நலன் சார்ந்த 2 திட்டங்கள் துவங்கி வைக்கப்பட்டுள்ளன. இத்திட்டங்களுக்காக மத்திய அரசு 35,000 கோடி ரூபாய் செலவிட உள்ளது. இதற்கு முந்தைய அரசுகள் விவசாயிகளையும் வேளாண் தொழிலையும் கண்டு கொள்ளவில்லை. இதனால் நாட்டின் வேளாண் உற்பத்தி துறை பலவீனமடைந்தது. 2014 வேளாண் துறையை வேறு கண்ணோட்டத்தில் பார்த்தோம். விதை துவங்கி வர்த்தகம் வரை வேளாண் துறையை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்தோம். இதன் விளைவாக கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டின் வேளாண் பொருள் உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளது. பால் உற்பத்தியில் உலகின் நம்பர் 1 நாடாக திகழ்கிறோம். மீன்வளம், தேன் உற்பத்தி போன்ற பல பொருட்களின் உற்பத்தி 2 மடங்கு உயர்ந்துள்ளது. விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகையாக 2 லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய அனைத்து துறைகளிலும் சீர்திருத்தம் ஏற்படுத்தி வளர்ச்சி காண வேண்டியது அவசியம். நாடு சுதந்திரம் அடைந்து பல ஆண்டுகளுக்கு பிறகும் சாலைகளை கூட கண்ணில் காணாத கிராமங்களில் சாலைகள் அமைக்கப்பட்டு தேசிய நீரோடையில் இணைக்கப்பட்டுள்ளது. கிராமம் தோறும் மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதால் கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளது. விவசாயம் சார்ந்த 100 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அவற்றை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். நீர்ப்பாசன திட்டத்தை மேம்படுத்தவும், எண்ணெய், பருப்பு உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். காங்கிரஸ் ஆட்சியில் உர மானியமாக 10 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டது. ஆனால் தேஜ கூட்டணி ஆட்சியில் கடந்த 11 ஆண்டுகளில் 13 லட்சம் கோடி ரூபாய் உர மானியம் வழங்கப்பட்டுள்ளது. கிசான் சம்மான் நிதி உதவி திட்டத்தின் மூலம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் அவர்களுக்கு சேர வேண்டிய நிதி நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. வேளாண் பொருள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நிலையை அடைய வேண்டும் என்ற இலக்குடன் இந்த அரசு பயணிக்கிறது என பிரதமர் மோடி பேசினார். किसानों की आय बढ़ाने के लिए हमारी सरकार पारंपरिक खेती से भी आगे विकल्प उन्हें दे रही है. इसलिए पशुपालन, मछली पालन, मधुमक्खी पालन भी उनके पर भी अतिरिक्त आय के लिए बल दिया जा रहा है. इससे छोटे किसानों को, भूमिहीन परिवारों को भी ताकत मिलती है और इसका फायदा देश के किसान उठा रहे हैं. अब जैसे शहद उत्पादन का सेक्टर है, 11 वर्ष पहले जितना शहद भारत में पैदा होता था, आज उसका करीब करीब 2 गुना शहद उत्पादन भारत में होता है. 6-7 साल पहले करीब 450 करोड़ रुपए शहद हम एक्सपोर्ट करते थे, 450 करोड़ रुपए का. लेकिन पिछले साल 1500 करोड़ रुपए से अधिक का शहद विदेशों को निर्यात हुआ है. ये 3 गुना अधिक पैसा हमारे किसानों को ही तो मिला है.